ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் கொடுத்த அன்பு திரும்பாத ஒரு நாள் என்றால் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் ஒருவரிடம் அன்பு காட்டினால் அதில் எந்த விதமான சுயநலமும் நீங்கள் எப்பொழுதுமே வெளிக்காட்ட மாட்டீங்க. உண்மையான ஒரு அன்பை மட்டுமே வெளிக்காட்டக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் எப்போதுமே நடந்து கொள்வீங்க. உங்களிடம் இருக்கும் எல்லாவற்றையும் வாரி வழங்கியும் அவர்கள் உங்களுடைய கண்ணின் இமை போல பாதுகாத்தும் நீங்கள் மற்ற நபர்களை, அதுவும் உங்க கூடவே இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் கண்ணும் கருத்துமாக பார்த்தும் வந்திருப்பீங்க. அவர்களை உங்களின் கண்ணின் இமை போல பாதுகாத்து இருப்பீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட நாளில் நீங்கள் காட்டிய பாசத்தில் ஒரு சதவீதத்தை கூட சம்பந்தப்பட்ட நபர் உங்களுக்கு திரும்ப தரவில்லை என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அந்த ஒரு நாளில் உங்களுக்குன்னு ஏதேனும் கஷ்டங்கள் வரலாம், அல்லது ஏதேனும் பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்கள் யாருக்காகலாம் பிரச்சனைகளுக்காக ஓடி ஓடி போய் நின்றீர்களோ அவர்கள் உங்களை மதிக்காமல் இருந்திருப்பாங்க. அந்த மதிக்காமல் இருந்த சில நிமிடங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில எண்ணங்கள் உங்களுக்குன்னு ஓட ஆரம்பிக்கும். நம்ம மட்டும்தான் அவங்களுக்காக முன்னாடி போய் நிற்கிறோம், அவர்கள் நமக்காக ஒருபோதும் முன்னால் வரமடிக்கிறார்கள் என்பதை அந்த ஒரு நாளில் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. நான் எவ்வளவோ உருகி அன்பு காட்டினேனே, ஆனால் இவர்களுக்கு ஏன் என் மீது இவ்வளவு மதிப்பானது இல்லாமல் போய்விட்டது என்று உங்களுடைய நெஞ்சங்கள் நடுங்கிய நாளாக ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருக்கும். நீங்கள் அவர்களுக்காக நேரத்தையும் உழைப்பையும் உங்களுடைய நிம்மதியையும் கொடுத்த போது அதை மிக சாதாரணமாக எடுத்துக்கொண்ட ஒரு மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்வார்கள். உங்களுக்கு ஒரு ஆறுதல் தேவைப்பட்ட போது உங்களை திரும்பி கூட பார்க்க கூட மாட்டாமல் போயிருந்திருப்பாங்க. ஆனா அந்த ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கையில அன்பின் மீதே ஒரு பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்திய உங்களால் மறக்க முடியாத ஒரு ஏமாற்றத்தின் ஒரு நாளாக உங்களின் நண்பரால மட்டுமே தாங்க அது நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். நீங்கள் மௌனமாக சகித்து கொண்ட கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ரிஷபம் ராசிக்கு இயல்பாகவே கஷ்டங்களை வெளியில் சொல்லி அழுக தெரியாது. எதையுமே தனக்குள்ளேயே போட்டு புதைத்து கொள்ளக்கூடிய குணம் கொண்டவர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். குடும்ப சூழ்நிலைக்காகவோ அல்லது நீங்கள் நேசித்த ஒரு உறவின் நிம்மதிக்காகவோ நீங்கள் மௌனமாக சகித்து கொண்ட கஷ்டங்கள் ஏராளமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் நினைத்ததை விட ஆயிரக்கணக்கான கஷ்டங்கள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கும். வெளியில் எல்லோரும் உங்களை மிகவும் வசதியாகவும் நிம்மதியாகவும் இருப்பதாக நினைத்து கொண்டிருந்த போது உங்களுக்குள் நீங்கள் ஒரு நரகத்தையே அனுபவித்தும் கொண்டிருந்திருப்பீங்க. பணப்பற்றாக்குறையாக இருக்கட்டும், வேலை செய்யக்கூடிய இடத்தில் நடந்த அசிங்கங்களாக இருக்கட்டும், அல்லது வீட்டில் நடந்த மனப்போராட்டங்களாக கூட இருக்கட்டும், இதை வெளியில் சொன்னால் மற்றவர்கள் வருத்தப்படுவார்கள் அல்லது நம்மை தப்பாக எடை போடுவார்கள் என்று நினைத்து எல்லாவற்றையும் உங்களுடைய மௌனத்திற்கு நீங்கள் பூட்டி வைத்தும் வாழ்ந்து கொண்டும் இருந்திருப்பீங்க. அந்த ஒரு மௌனம் உங்களை உள்ளுக்குள் அரித்து தின்றாலுமே முகத்தில் ஒரு போலி புன்னகையை ஏந்தி நீங்கள் வாழ்ந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய அசாத்திய சகிப்புத்தன்மைக்கு சாட்சியும் இதுவாகத்தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு வழிகள் இருக்கும். ஆனால் அதனை ஒருபோதும் நீங்கள் முகத்தில் வந்து காட்ட மாட்டீங்க. எல்லாத்தையுமே மறைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்கள் நீங்களாக மட்டுமே தாங்க இருந்திருப்பீங்க. உங்களை பயன்படுத்தி விட்டு போனவர்கள் யார் தெரியுமா? உங்களின் கள்ளமில்லாத குணம், அடுத்தவர்களுக்கு உதவும் நல்மனம் மற்றும் உங்களின் மென்மையான போக்கை சில மனிதர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தியும் வாழ்ந்திருப்பாங்க. நீங்கள் ஒருபோதும் அடுத்தவர்களை பகடக்காயாக நினைக்க மாட்டீர்கள். அதனால் மற்றவர்களையும் அப்படியே நம்பிவிடக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உங்களிடம் பணம் தேவைப்பட்ட போதோ அல்லது அவர்களுக்கு ஒரு உதவி என்று தேவைப்பட்ட போதோ உங்களை கொண்டாடி தீர்த்த ஒரு நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருப்பாங்க. அவருடைய காரியங்கள் முடிந்த உடனே உங்களை கருவேப்பிலையை போல தூக்கி எறிந்து விட்டு போயிருப்பாங்க. ஆனால் அவர்களின் காரியங்கள் முடியும் வரைக்கு உங்களிடம் நல்லா சிரித்து பேசி பழகியிருப்பாங்க. உங்களிடம் நீதான் எனக்கு உயிர் அப்படி இப்படின்னு கூறியிருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய காரியம் முடிந்ததும் உங்களை அப்படியே தூக்கி எறிந்து விட்டு யாரோ போல சென்றும் இருந்திருப்பாங்க. நீங்கள் ஏமாற்றப்பட்டதை விட நம்மை ஒரு மனிதராக கூட மதிக்காமல் இவ்வளவு கேவலமாக பயன்படுத்தி விட்டாரே என்ற எண்ணங்கள் தான் உங்களுடைய மனதை இன்னும் ரணமாக்கி கொண்டே தாங்க இருக்கும். அவர் யார் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இன்று வரை அவரிடம் நீங்கள் சண்டை விடவில்லை என்றாலுமே உங்களுடைய மனதில் அவருக்கு கொடுத்த இடத்தை முற்றிலும் நீங்கள் காலி செய்திருப்பீங்க. அந்த அளவுக்கு அவர் உங்களுக்கு செய்த துரோகங்கள் அதிகமாகவே நடந்திருக்கும். நடந்ததா இல்ல நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதையும் கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு புதிய ஒரு பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வருகின்ற நாளை முதல் குடும்பத்தில் ஒரு சப்போர்ட்டானது உங்களுடைய எதிர்காலத்தை நிச்சயமாக மாற்றி கொடுக்கும். ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் எப்போதுமே குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் என்றால் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். இத்தனை காலங்கள் நீங்கள் குடும்பத்திற்காக எத்தனையோ தியாகங்களை செய்தும் இருப்பீங்க.
உழைத்திருப்பீங்க. ஆனால் இப்போது உங்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பானதாக மாற்றுவதற்கு உங்களுடைய குடும்பமே உங்களுக்கு பேராதரவாக நிற்கப் போகிறது. நீங்களே வேண்டாம் என்று சொன்னாலும் உங்களுக்கு ஒரு தொழிலையோ அல்லது ஒரு சுயமான உங்களுக்குன்னு மரியாதை தரக்கூடிய வேலைகளையோ உங்களுடைய குடும்பமே சேர்ந்து உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுக்கும். நீங்கள் ஒரு புதிய சொத்து வாங்க நினைத்தாலோ அல்லது ஒரு பெரிய முதலீட்டை செய்ய திட்டமிட்டாலோ உங்களின் குடும்ப உறுப்பினர்கள் தங்களின் சேமிப்பில் இருந்தோ அல்லது தங்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மூலமாகவோ உங்களுக்கு பெரிய அளவில் உதவ முன் வருவாங்க. அந்த அளவுக்கு நீங்க செய்த தியாகங்கள் அவர்களுடைய கண் முன்னே வந்து சென்று இருக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகணும். இவன் கஷ்டப்பட்டது போனும், இனிமேலாவது வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நிச்சயமாக திட்டமிடுவாங்க. ஆனால் இதுவரைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருந்த நபர்கள் பெரிய அளவில் அவர்கள் தான் உங்களுக்கு எதிரியாக இருந்திருப்பாங்க. நமக்கு என்று ஒரு பாதுகாப்பு இல்லையே என்று நீங்கள் கவலைப்பட்ட காலங்கள் முடிந்து உங்களுடைய குடும்பத்தின் இந்த அசைக்க முடியாத சப்போர்ட் உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியையும் உங்களின் எதிர்காலம் குறித்த ஒரு தைரியத்தையும் பொருளாதார ரீதியாக ஒரு பலமான அடித்தளத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில அமைத்து கொடுக்க போகிறது. எனவே பொறுமையாக இருங்கள், உங்களுக்கு வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் அமைதியாக இருந்ததை பயன்படுத்தியவர்கள் யார் தெரியுமா? உங்களிடம் இருக்கக்கூடிய சாதுவான குணம் மற்றும் எதையும் சகித்து கொள்ளக்கூடிய பொறுமையை தனக்கு சாதகமாக மாற்றி கொண்டு வெளியில் நல்லவர் போல நடித்து உங்களை அமைதியாக பயன்படுத்தி கொண்ட ஒரு நபரின் சதிவலை இப்போது உங்களுக்கு தெரியவும் வரப்போகிறது. ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் அதை உணர்ந்திருக்கவே மாட்டீங்க. உணராத சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நிச்சயமாக தென்பட ஆரம்பிக்கும். அவர் உங்களின் உழைப்பை தன் பெயருக்கு பயன்படுத்தி இருக்கலாம் அல்லது உங்களிடம் இருந்து தொடர்ந்து பண உதவியை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வந்தபோது கண்டும் காணாமலும் இருந்திருக்கலாம். இதுவும் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இதுவரை உங்களுக்குள்ள இருந்த சிறிய சந்தேகங்களை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக அந்த ஒரு நபரின் அசல் முகம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அல்லது ஒரு மூன்றாவது மனிதர் மூலமாக உங்களுக்கு அப்பட்டமாக தெரியவும் ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் நினைக்காததை விட அந்த ஒரு மனிதர் நீங்கள் யாருன்னு கற்பனை கூட பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்க கூடவே இருந்து கொண்டு உங்களுடைய செயல்கள் அனைத்தையுமே தடுத்த ஒரு நபர் உங்க கூடவே இருக்கக்கூடிய நபராகத்தான் இருப்பார். இந்த ஒரு உண்மை உங்களை சற்றே வருத்தப்பட வைத்தாலும் உங்களின் சுயமரியாதையை காத்து கொள்ளவும் அந்த ஒரு நச்சுக்காளான் போன்ற மனிதரை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் ஒதுக்கி வைக்கவும் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். எனவே முற்றிலும் அந்த ஒரு நபரை ஒதுக்கி விடுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நல்லதை தேடி கொடுக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஒரு பலனானது கிடைக்க ஆரம்பிக்கும். ரிஷபம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் என்பதால் உங்களுக்கு ஆடம்பரம், கலை, அழகு, சாதன பொருட்கள், உணவகங்கள், ஆடை வடிவமைப்பு அல்லது விவசாய மற்றும் நிலம் சார்ந்த தொழில்களில் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். இப்போது நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய புதிதாக தொடங்கக்கூடிய திட்டமிட்டுள்ள இந்த தொழில்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையையும் எதிர்பாராத லாபத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில தரப்போகிறது. இதுவரை மந்தமாக இருந்த வியாபாரங்கள் இப்போது முடங்கி கிடந்த ஆர்டர்கள் இனிமே உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். ரிஷபம் ராசியின் அசைக்க முடியாத உழைப்பும் வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய சுமூகமான பேச்சும் இந்த தொழிலில் உங்களை பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்ல ஆரம்பிக்கும். தற்காலிக லாபத்தை மட்டும் நீங்கள் நோக்கி ஓடாமல் நீங்கள் போடக்கூடிய உழைப்பு நீண்ட காலத்திற்கு உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில் உங்களுடைய தொழிலை நீங்கள் சமூகத்தில் ஆரம்பியுங்கள். புதிய அந்தஸ்தையும் அது உங்களுக்கு தேடியும் கொடுக்கும். எனவே உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து ஆரம்பித்தால் போதும், அது உங்களுடைய வாழ்க்கையில எண்ணற்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை தேடி கொடுக்கும். எனவே உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள், உங்களுக்கு எல்லாமே கிடைத்துவிடும். நான் கூறியது இதுவரைக்கும் சரியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பொருந்துகிறதா இல்லையா என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.